விஜய் கட்சியின் சின்னத்தை வெளியிடும் மகன் ஜேசன் சஞ்சய். விஜய் கடந்த சில வருடங்களாகவே தனது மக்கள் மன்ற நிர்வாகிகளை சந்தித்துதான் அரசியலுக்கு வருவது பற்றி தொடர்ந்து ஆலோசனை செய்து வந்தார். ஒரு பக்கம் சினிமாவில் அவரின் கிராஃப் ஏறிக்கொண்டே போனது. ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மாறி நம்பர் 1 இடத்துக்கு மாறினார். அந்த நிலையில் தான் திடீரென தான் அரசியலுக்கு வரப்போவதாகவும் தனது கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் எனவும் அறிவித்தார். விஜய் கட்சியின் கொடியை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். கொடியின் நிறம் மற்றும் கொள்கைகளை விளக்கும் வகையில் கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியின் சின்னம் பற்றி கட்சி தலைவர் விஜய், அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றார். கட்சி சின்னம் பெண்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிரமாக ஆலோசனை செய்து சின்னம் தேர்வு செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே தேர்தல் கமிஷனுக்கு 5 சின்னம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்து பெண்களை கவரும் வகையில் கட்சி சின்னம் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் கமிஷனுக்கு விரைவில் அனுப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை மாநாட்டை அறிவிக்க இருக்கின்றார்கள். இதில் விஜய் குடும்பத்தில் அப்பா மற்றும் மகன் ஜேசன் சஞ்சய் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதாம். சஞ்சய் கட்சியின் சின்னத்தை வெளியிட வாய்ப்பு இருக்கலாம். விரைவில் இயக்குனராக முதல் படத்தை இயக்க இருக்கின்றார்.